தங்கம் வெள்ளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அதீதமாக ஏறிடுச்சு. ஆனா அதீதமாக ஏறும்போது கண்டிப்பா வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். This festive season, travel the world with Grand Royal Tours. லட்சக்கணக்கான குடும்பங்கள் கோடிக்கணக்கான கனவுகள் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது. உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கொஞ்ச நாளாக வெள்ளியும் தங்கமும் கொழுந்து விட்டு இருந்தது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்காவில் ஒரே நாளில் வெள்ளி கிட்டத்தட்ட 35% இறங்கி க்ளோஸ் ஆகும்போது 30% மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. இதுவரைக்கும் வெள்ளியினுடைய வரலாற்றிலேயே 30% ஒரே நாளில் விழுந்தது கிடையாது. தங்கமும் ஒரே நாளில் 12% அதனுடைய சரித்திரத்தில் விழுந்தது கிடையாது. ஸோ இது காரணம் என்னன்னா, சைனாவில் இது ரொம்ப விலை இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியும் தங்கமும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பயந்து போய் இன்னைக்கு திரும்ப உலக சந்தையில் பெருமளவு இன்னும் ஒரு 6% இறங்குச்சு இன்னைக்கு தங்கம். ஸோ இதுதான் தங்கத்துக்கும் வட்டி விகிதத்துக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன். வட்டி விகிதங்கள் அதிகமாகும் போது தங்கத்தில் முதலீடு ஆர்வம் குறைவாக இருக்கும். வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தில் முதலீடு ஆர்வம் அதிகமாகும். திடீர்னு 10% இறங்கும், திடீர்னு 10% இறங்கும், திடீர்னு 7% இறங்கும். அதனால் இது ஒரு சிறு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் இது சரியான சமயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி காமிக்கிறதுக்கு காரணம் கெவின் அப்படிங்கிறவரை ஒரு ஃபெட் சேர்மனை அனௌன்ஸ் பண்ணது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு சில்வர் இப்போ வாங்கலாமா வேணாமா சார்? ஏன்னா இறங்குனது பொதுமக்களுக்கு நல்லதுன்றீங்க. இப்போ நீங்கள் வாங்கினீங்கனால் விலை இறங்கினாலும் இறங்கும், இறங்கலைனாலும் இங்கேருந்து பெருசாக ஏறுறதுக்கு அடுத்த பல ஆண்டுகளுக்கே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நான் முதலீடாக தான் பார்க்குறேன், எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட்ஜெட் ஒரு சைடு அறிவிச்சிட்டு இருக்காங்க, அந்த சைடே பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை பயங்கரமா கீழே விழுந்துட்டு இருக்கு. இதை பாக்குறப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பயத்துல இருந்தாங்க. இது எல்லாருக்குமே ஒரு புரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. எப்பயுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பெல்லாம் கீழே விழுவுதோ கோல்டு சில்வர் இந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கரமா மேலே ஏறும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டும் கீழே விழுவுது, இன்னொரு சைடு ஓகே நம்மளை காப்பாத்த அது இருக்குன்னு பார்த்தா கோல்டு சில்வரும் கீழே விழுவுது. இது எதனால சார் நடக்குது? நீங்க சொல்றது ஒரு பொதுவான சரியான விஷயம். பொதுவாக ஒரு நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும்போது தங்கம் வெள்ளி விலை குறைவா இருக்கும், தங்கம் வெள்ளி விலை ஏறும்போது பங்குச்சந்தை மோசமா இருக்கும். அது ஒரு பொதுவான விதி தானே தவிர அது விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. இப்போ நடக்கிறது அது ஒரு விதிவிலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பங்குச்சந்தைகள் சரியா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார சூழ்நிலைகள். பங்குச்சந்தை அப்படிங்கிறதே ஒரு பொருளாதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி தான். அது பொருளாதார பிரச்சனைகள், இந்திய ரூபாயோட வீழ்ச்சி, கடுமையான வீழ்ச்சி, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். தங்கம் வெள்ளி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதீதமாக ஏறிடுச்சு. அதீதமாக ஏறும்போது அது ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, அணையற தீபம் தான் கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளாக வெள்ளியும் தங்கமும் கொழுந்து விட்டு இருந்தது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்கால ஒரே நாள்ல வெள்ளி கிட்டத்தட்ட 35% இறங்கி க்ளோஸ் ஆகும்போது 30% மைனஸ்ல க்ளோஸ் ஆச்சு. ஆனா சந்தை நடுவுல கிட்டத்தட்ட 35% ஒரே நாள்ல பங்கு சந்தைகள் தங்கம் வெள்ளி இறங்குச்சு. தங்கம் கிட்டத்தட்ட 12% இறங்குச்சு. இதுவரைக்கும் வெள்ளியினுடைய வரலாற்றிலேயே 30% ஒரே நாளில் விழுந்தது கிடையாது. தங்கமும் ஒரே நாளில் 12% அதனுடைய சரித்திரத்துல விழுந்தது கிடையாது. ஸோ இது காரணம் என்னன்னா, அதீதமாக ஏறி போச்சு. அது ஒண்ணு. அதே போல இன்னைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் பாருங்க. சைனால இது ரொம்ப விலை இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு முழுவதுமே வெள்ளியும் தங்கமும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பயந்து போய் இன்னைக்கு திரும்ப உலக சந்தையில பெருமளவு இன்னும் ஒரு 6% இறங்குச்சு இன்னைக்கு தங்கம். வெள்ளிக்கிழமை 12% இறங்கி இன்னைக்கு ஒரு 6% இறங்குச்சு. வெள்ளி கிட்டத்தட்ட 30% வெள்ளிக்கிழமை இறங்கிட்டு இன்னைக்கு ஒரு 10% இறங்குச்சு. இப்போ அந்த பேனிக் எல்லாம் கொஞ்சம் சப்சைட் ஆயிட்டு வெள்ளி கிட்டத்தட்ட 10% கீழே மேல இப்ப பிளாட்டா இருக்கு. தங்கமும் ஏறக்குறைய 6% ரெக்கவரி காமிச்சு பிளாட்டா இருக்கு. இது என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. தக்காளி விலை ஏறுதுன்ட்டு ஒரு கலைவரத்தை கிளப்பி விட்டுட்டு நாட்டுல இருக்கிற எல்லாரும் போய் தக்காளி வாங்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? கண்டிப்பா அது இன்னும் தான் ஏறும். அது இது ஒரு கிரேசி இல்லைங்களா? ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும்? இது பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது ஏதோ ரொம்ப பலூன் ரொம்ப ஊத பெருசாகி ஒரு காலகட்டத்துல அது வெடிச்சிரும். அது வந்து பபிள் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல சார். இல்ல. ஓகே. சரி, உங்களுக்கு ஒரு காதலி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. வச்சுக்கோங்க. உங்க காதலிக்காக ஒரு பூ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க சரிங்க. காதலி ரொம்ப விரும்பி கேட்கறாங்க. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பூவை விக்கிறவர், நான் தான் அந்த பூவை விக்கிறேன். உங்க காதலி கேட்கறாங்க, நீங்க கண்டிப்பா வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணும்னே ரொம்ப விலை அதிகமா சொல்றேன். அதிகபட்சம் எவ்வளவு விலை கொடுப்பீங்க ஒரு பூவுக்கு? ஒரு ரூ. 100 ரூ. 200 ரூ. கொடுப்பீங்க. 100 ரூ. 200 சார். ₹1,00,000 கேட்டா கொடுப்பீங்களா? நீங்க கேக்குற சிச்சுவேஷன் வேற அப்படி இருக்கனால நான் கொடுத்தா ஆகணும்னு நினைக்கிறேன் சார். காதலி கேக்குறாங்கன்றீங்க. அல்ல, ₹1,00,000 ஒரு பூவுக்கு. இல்ல சார், கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு பூவினுடைய விலை அந்த விலை போயிருக்குது. அது துலிப் அப்படின்னு ஒரு பூ. துலிப். ஓகே. அந்த பூ வந்து வெண்மையா இருக்கும். அந்த பூ, அந்த செடியில ஏதோ ஒரு வைரஸ் வந்து அந்த பூல, அந்த வெண்மையா இருக்கிற பூல ஒரு கலர் தெளிச்சு விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அது வந்து ஆக்சுவலா ஒரு வைரஸ். அது அந்த பூக்கு வந்து கிரேஸ் டிமாண்டு அதிகமாயிட்டு ஒருத்தர் $1 கொடுத்துவாங்க, போய் அது $2 $3. ஒரு மனிதர் 5 வருஷமா வேலை செஞ்சாருன்னா எவ்வளவு காசு வருமோ அந்த காசை ஒரு பூக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹாலண்ட் அப்படின்ற நாட்டில் நடந்த ஒரு விஷயம். இதுல சில பேரறிஞர்கள்லாம், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், அவங்களுடைய கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நோபல் பரிசுக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் கொடுத்து இந்த பூ வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல கிராஷ் ஆச்சு. அதுதான் வந்து உலகத்துல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கிராஷ், அந்த பபிள் பஸ்ட் அப்படின்வாங்க. துலிப் மேனியா அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா கூகுள்ல வரும் இந்த விவரம் எல்லாமே. அந்த மாதிரி தாங்க தங்கம் போன வருஷம் 3000 தானங்க இருந்தது ஒரு கிராமு. 3000ல இருந்து 4000, 5000, 6000, 7000, 8000. ஒரே நாளில் தங்கம் விலை ₹1000 கூடியது, ஒரே நாளில் தங்கம் விலை ₹7000 கூடியதுன்னு ஏத்தின்னு போனாங்க இல்லையா? அது வந்து ஒரு பபுள். அந்த பபுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல பஸ்ட் ஆகணும். அந்த பஸ்ட் வந்து இப்போ ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால அந்த பங்கு சந்தைக்கும் அந்த காமோடிட்டி சந்தைக்கும் பெருசா எதுவும் சம்பந்தம் கிடையாது சார். இன்னொரு சைடு இப்போ திடீர்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, நாங்களும் நிறைய பாத்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்றப்போ என்ன வருதுன்னா, இப்போ ட்ரம்ப் நிறைய டாரிஃப்ஸ் போட்டாரு, பல நாட்டுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ சைனா மெஜாரிட்டியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் டாலரை வீக்கெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கோல்டை நான் முழுசா அக்குமுலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்தியாவும் பாத்தீங்கன்னா நிறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு சைட்ல டாலர் பயங்கரமா வீக் ஆக ஆரம்பிச்சு. இப்ப திடீர்னு ட்ரம்ப் என்னன்னா, கெவின் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு ஃபெடரல் ரிசர்வ் சேர்பர்சனா வந்து நான் இது பண்ண போறேன், ஹெட்டா வந்து இது பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எவ்வளவு தூரம் வந்து கோல்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் டாலர் திரும்ப மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் சைடு போகவும் கோல்ட் ரேட் பயங்கரமா வீக் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. இதுல எதை நாங்க வந்து புரிஞ்சுக்கிறேன்னே தெரியல சார். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. முதல்ல வந்து இப்ப ஜெரோம் போவல் அப்படின்னு ஒருத்தர் தான் இப்போ ஃபெட் சேர்மனா இருக்கிறார். அமெரிக்க மத்திய வங்கியினுடைய சேர்மனா இருக்கிறாரு. அதுல ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, அவர் அப்பாயின்ட் பண்ணது வந்து ட்ரம்ப் தான். ட்ரம்ப் வந்து 2016 இருந்து 2020 வரைக்கும் அமெரிக்க பிரசிடென்டா இருந்தாரு. அப்பதான் இவர் அப்பாயின்ட் பண்ணாரு. இவரு ஃபெட் சேர்மனா இருந்தாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்னுடைய பதவி காலம் போயிட்டு ஜோ பைடன் அவர் ஒரு 4 வருஷம் ஆட்சியில இருந்தாரு. அந்த 4 வருஷம் ஆட்சியில அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொதுவா என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சி வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கொண்டு வந்தா அடுத்த கட்சி வந்து அவங்களை வச்சுக்க மாட்டாங்க. பட் வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க. ஏன்னா வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா பங்கு சந்தையில் அது மிகப்பெரிய லெவல்ல ஒரு எதிரொலிக்கும். அவங்களுடைய டேர்ம் முடிஞ்சதுன்னா ரினியூ பண்ணாம வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்தியால காங்கிரஸ் பீரியட்ல ரகுராம் ராஜன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரிசர்வ் பேங்க் சேர்மனா கொண்டு வந்தாங்க, ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவருடைய பதவி காலம் முடியறதுக்குள்ளார காங்கிரஸ் ஆட்சி போயிட்டு பிஜேபி ஆட்சி வந்தது. ஆனா அந்த ரகுராமராஜன் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவர் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல எல்லாம் வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப திறமையானவர். அவர் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை நல்லா மேம்படுத்தி கிட்டத்தட்ட 150-200 பில்லியன் டாலர் இருந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் $600 பில்லியன் அளவுலாம் கொண்டு வந்து எல்லாம் நல்லபடியா செஞ்சாரு. அவருக்கு இன்னொரு டேர்ம் கவர்னரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனா இங்க இருக்கிற ஆட்சி வேற ஆட்சி. இவரை கொண்டு வந்தது காங்கிரஸ். ஆனா இப்ப இருக்கிற ஆட்சி பிஜேபி. அவருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கொடுக்கல. உங்க பதவி காலம் முடிஞ்சிருச்சு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் பொதுவா அந்த அரசியல்ல நடக்கும். ஆனா ட்ரம்பால கொண்டு வரப்பட்ட ஜெரோம் போவல் ஜோ பைடன் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம 4 வருஷம் நல்லா அவரை செயல்பட விட்டுட்டாரு.
அதுக்கப்புறம் திரும்ப இப்போ ட்ரம்ப் 2வது முறையா வந்திருக்கிறாரு. வந்தவர் அதிரடியா நிறைய விஷயங்களை செய்யறாரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஜெரோம் பவுல கூப்பிட்டு நீங்க வட்டி விகிதங்கள்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜெரோம் பவுல் வந்து இல்ல நான் குறைக்க முடியாது. அது வந்து பொருளாதார சூழ்நிலையை வச்சுதான் நாங்க வட்டியை குறைக்கிறதா அதிகமாக்குறதா அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம். நீங்க சொல்றது கேட்டெல்லாம் நாங்க வந்து வட்டியெல்லாம் குறைக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ அது ட்ரம்ப் என்ன பண்ணாரு, நடுவில் ஒரு தடவை கொஞ்சம் மிரட்டவே ஆரம்பிச்சிட்டாரு. இவரை பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவரை வந்து நீங்க பதவி விட்டு தூக்குறதுனா தூக்கிக்கங்க அப்படின்ட்டாரு. ஆனா ட்ரம்ப்புடைய ஆலோசகர்கள்லாம் இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். அந்த மாதிரிலாம் செஞ்சா மக்களுக்கு வந்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியும். அது வேண்டாம். அவர் பதவி காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் அவர் முடிச்சுட்டு போயிட்டோம். வேற ஒருத்தரை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய பதவி காலம் இப்போ கூடிய சீக்கிரம் முடிய போகுது. அதுக்காக புதிய கவர்னரை கொண்டு வரணும். அப்போ மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் ஏற்கனவே வந்து ஜெரோம் பவுலை மிரட்டினவரு, வட்டியை குறைக்கணும்னு சொல்லிட்டு பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணவரு, இப்ப என்ன பண்ணுவாரு, தான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கிற ஒரு ஆளை தானே இவர் கவர்னரா கொண்டு வருவாரு. கொண்டு வந்துட்டு அந்த புது கவர்னரை நீங்க வட்டியை குறைங்கன்னு சொல்லுவாரு. அப்போ வட்டி குறைக்கும். இப்போ பொதுவா வந்து பொருளாதாரத்துல எப்பெல்லாம் வட்டிகள் குறைகிறதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குது. சரி, இப்ப ஒரு தங்க மோதிரம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. இப்போ வட்டியில வங்கியில வைப்பு நிதியில உங்க மேனேஜர் கூப்பிட்டு, சார் வட்டியெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு சார், இப்ப நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு 25% வட்டி தரோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ என்ன பண்ணுவீங்க? எதுக்கு போய் மோதிரம் வாங்குறது, அது 25% வட்டி வருது, நம்ம பேங்க்ல போட்டுருவோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னொரு நாள் நீங்க பணத்தை பேங்க்ல எஃப்டி போடுறதுக்காக போறீங்க. அப்ப மேனேஜர் என்ன சொல்றாரு, வட்டி விகிதங்கள்லாம் குறைஞ்சு போச்சுங்க, இப்போ 2% மேல வட்டி கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்க பக்கத்துல இருக்கிற காதலி சொல்லுவாங்க, ஏங்க 2% எதுங்க வட்டிக்கு பேங்க்ல எஃப்டி போடுறீங்க, எனக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு அது ஒரு நியாயமா தோணும். ஸோ இதுதான் வந்து தங்கத்துக்கும் வட்டி விகிதத்துக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன். வட்டி விகிதங்கள் அதிகமாகும் போது தங்கத்துல முதலீடு ஆர்வம் குறைவா இருக்கும். வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்துல முதலீடு ஆர்வம் அதிகமாகும். அப்போ கண்டிப்பா வந்து இவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு இவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளு, அவர் தான் வந்து கவர்னரா கொண்டு வருவாரு. அதனால வட்டி விகிதங்கள் குறையும். வட்டி விகிதங்கள் குறைஞ்சதுன்னா தங்கம் விலை ஏறும்னு சொல்லிட்டு தான் தங்கத்தை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா ஏத்தின்னு போயிட்டாங்க. அது ஏத்தும் போது ரொம்ப அளவுக்கு அதிகமா ஏத்திட்டாங்க. அப்போ இவர் கடந்த வெள்ளிக்கிழமை இவர் வந்து ஃபெட் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேரை அறிவிச்சாரு. ஆனா அவர் வந்து ட்ரம்ப் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடுற ஆள் கிடையாது. எப்படி ஜெரோம் பவுல் வந்து ட்ரம்ப் தான் அப்பாயின்ட் பண்ணாரு, இருந்தாலும் ஜெரோம் பவுல் அவருக்கு எது சரின்னு தோணுதோ அதெல்லாம் செஞ்சாரோ, அதே போலதான் இந்த கெவினும் ட்ரம்ப் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஆட மாட்டாரு. அவருக்கு எது சரின்னு தோணுதோ, பொருளாதாரத்துக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் அவர் செய்வாரு. அதனால வட்டி விகிதங்கள்லாம் கூடிய விரைவில் குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால தங்கம் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆல்ரெடி தங்கம் விலை ரொம்ப ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து மலன்னு சரிஞ்சு தலை சுத்திர உங்களுக்கு சென்ற வியாழக்கிழமையில இருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நடந்ததை நான் சொல்றேன் பாருங்க. தலை சுத்தம். வியாழக்கிழமை ஒரு சாயங்காலம் ஒரு 8 மணி இருக்கும் நம்ம இந்திய நேரப்படி. அப்ப நான் பாக்குறேன் தங்கம் வந்து $5,300 ஒரு அவுன்ஸுக்கு. அங்க 5,300ல இருந்து 5,600 போச்சு. 5,600ல இருந்து 5,100 வந்தது. அது கிட்டத்தட்ட 10%. திரும்ப 5,100ல இருந்து திரும்ப 5,500 போச்சு. கிட்டத்தட்ட 4% ஏறி 10% இறங்கி 8% ஏறுது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை இரவு படுத்து தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்த்தா 8% இறங்கி இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இரவு என்ன ஆச்சுன்னு தெரியல, மலன்னு கிட்டத்தட்ட அந்த 5,400 போனது 5,600 போனது வெள்ளிக்கிழமை சாயங்காலம். 5,600ல இருந்து நேரடியா 4,700, அது கிட்டத்தட்ட 12% இறங்கிச்சு வெள்ளிக்கிழமை. அந்த 4,700ல இருந்து 4,400 போச்சு. ஸோ இது வந்து ஆங்கிலத்துல வோலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு 10% இறங்கும், திடீர்னு 10% இறங்கும், திடீர்னு 7% இறங்கும். அதனால இது வந்து ஒரு சிறு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் இது சரியான சமயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தங்கத்துடைய ஆனா இது இவ்வளவு பெரிய வோலாட்டிலிட்டி காமிக்கிறதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கெவின் அப்படிங்கிறவரை ஒரு ஃபெட் சேர்மனா அனௌன்ஸ் பண்ணதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட் வேற சிலர் என்ன சொல்றாங்க, அது ஒரு காரணங்க, அது ஒரு காரணமா வச்சு
நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால பெருமளவு இறங்கி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு இறங்குனது நல்லதுதான் பொதுமக்களுக்கு. சார் ஓகே சார், என்னோட கடைசி கேள்வியை மட்டும் கேட்டுறேன். கோல்டு சில்வர் இப்போ வாங்கலாமா வேணாமா சார்? ஏன்னா இறங்குனது பொதுமக்களுக்கு நல்லதுன்றீங்க. ஸோ மிடில் கிளாஸுக்கு பட்ஜெட்ல ஒன்றும் பண்ணல. ஸோ நம்மளுக்கு தான் ஏதாவது பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தா கோல்டு சில்வர் இப்போ வாங்கலாமா? அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்னும் குறையாது அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். 1980 இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தங்கமும் வெள்ளியும் வேகமா ஏறிச்சு, ரொம்ப அபரிதமா ஏறிச்சு. இந்த தீபம் கொழுந்து விட்டு எரியுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுது. கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த தீபம் ஒரு நாள் அணைஞ்சுது. அப்போ வந்து வெள்ளி வந்து $1 கிலோ வெள்ளி $5 இருந்தது. $5 இருந்த வெள்ளி $50 போச்சு. $5 இருந்த வெள்ளி $50. எப்போ மடங்கப்போ 10 மடங்கு. இப்போ பாத்தீங்கன்னா அப்படிதான் போயிருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30,000-40,000 தான் இருந்தது 1 கிலோ. இப்ப அது கிட்டத்தட்ட 4,20,000 வரைக்கும் போச்சு வெள்ளிக்கிழமை. கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏறிச்சு. அந்த 1980 10 மடங்கு ஏறிய வெள்ளி அதுக்கப்புறம் இறங்கி திரும்ப $5 வந்தது. 5ல இருந்து 50 போயிட்டு 50ல இருந்து திரும்ப 5. சோ அதே போல இப்ப நடக்கணும்னு சொன்னா 40,000ல இருந்து 4 லட்சம் போயிட்டு 4 லட்சத்துல இருந்து இப்ப 2 லட்சம் வந்திருக்குது. வெள்ளிக்கிழமை MCX சொல்லுவாங்க, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதுல 1 கிலோ வெள்ளி 4,20,000 ட்ரெண்ட் நடந்திருக்குது. ஒருவேளை அப்படி கீழே போகலன்னே வச்சுப்போம். அந்த 1980 $50 பீக் போயிட்டு திரும்ப இறங்கிட்டு அடுத்த 25 ஆண்டு காலத்துக்கு அது அந்த $50 மேல போகல. புரியுதுங்களா நான் சொல்ல வரேன்னு? புரியுது. அப்போ அதனால இப்ப நீங்க வாங்குனீங்கனால் விலை இறங்கினாலும் இறங்கும், இறங்கலனாலும் இங்க இருந்து பெருசா ஏறுறதுக்கு அடுத்த பல ஆண்டுகளுக்கே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால உங்களுக்கு அவசியம் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, நேற்று வாங்கினதை விட இன்னைக்கு விலை குறைவு அப்படின்னு நீங்க வாங்கலாம். ஆனா அவசியம் இல்லை, நான் முதலீடா தான் பாக்குறேன், எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சு வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். சார் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பட்ஜெட்டை பத்தியும் பேசணும், தங்கம் வெள்ளியோட நிலவரம் பத்தியும் பேசணும். ரெண்டுலையுமே கரெக்டான புரிதல் கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றது. பட்ஜெட்டுக்கு நீங்க சொன்ன விஷயங்களும் சரி, எல்லாமே வந்து பொதுமக்களோட மைண்ட் செட்ல இருந்து பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுமே இதைத்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட்ஜெட் வந்தோடனே. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்கி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி சார். This festive season, travel the world with Grand Royal Tours. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது. உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.